ஹாய் buddies, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி கிளாஸில் 13 விதமான வெளிப்புற குறைபாடுகள், வெல்டிங் குறைபாடுகள் என்னென்னு பார்க்க போகிறோம். வெல்டிங் டிஃபெக்ட்ஸ் மொத்தம் 13 விதமான டிஃபெக்ட் இருக்கா. இதில் ஃபஸ்ட்டு டிஃபெக்டான அண்டர் கட்டை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதற்கான மாதிரி ஜாப் இங்கே காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த அண்டர் கட்டு டிஃபெக்ட் அப்படின்றது எப்படி ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ இது உதாரணத்துக்கு ஒரு பட் ஜாயிண்ட்டுக்கு 2 பிளேட்டுகளை வைக்கிறோம்னா, இந்த பட் ஜாயிண்ட்டில் இந்த பிளேட்டோட முனைக்கும் இந்த பிளேட்டோட முனைக்கும் எட்ஜுக்கும் இடையில தான் என்ன பண்ணணும், எலக்ட்ரானோட அசைவு, அதாவது வீவிங், சரியா, வீவிங் அசைவு இருக்கணும். இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவோம் பொதுவாக, ஓகேவா. இதுதான் வீவிங் அசைவுன்னு பேர். இது மாதிரி என்ன பண்ணுவோம், எலக்ட்ரானோட முனைக்கு ஒரு அசைவை கொடுத்து என்ன பண்ணுவோம், வெல்டிங் செய்வோம். இப்போ சில புவர் வெல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த அசைவை முறைப்படி இந்த எல்லைக்குள்ளே கொடுக்காம இந்த எல்லையை தாண்டி என்ன பண்ணுவாங்க, இந்த எட்ஜையும் எலக்ட்ரானோட முனையால் டச் பண்ணுவாங்க. அப்போ எலக்ட்ரானோட முனையில் வெளிப்படுற அதிகப்படியான வெப்பநிலையால் என்ன பண்ணும், இந்த முனை உருகி உள்ளே வர தொடங்கும். அதே மாதிரி இந்த முனையை என்ன பண்ணும், உருகி உள்ளே இப்படி மேலே பார்க்க என்ன பண்ணும், பீடு ஜென்ரேட் ஆகும். புரியுதா, மேலே பார்க்க என்ன பண்ணும், பீடு ஜென்ரேட் ஆகும். இந்த பீடு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3D மாடல் மாதிரி போட்டு கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிளேட் இருக்குன்னாக்கா சென்டரில் மட்டும் என்ன ஆகும், இந்த பீடு ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, சென்டரில் மட்டும் என்ன பண்ணும், பீடு இப்படி ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா, இப்படி ஜென்ரேட் ஆகும்போது என்ன பண்ணும், இந்த பிளேட்டோட முனைக்கும் பீடுக்கும் இடையில் ஒரு வரிப்பள்ளமும், இந்த பிளேட்டோட முனைக்கும் பீடுக்கும் இடையில் ஒரு வரிப்பள்ளமும் ஏற்படும். அப்படி ஏற்படுற வரிப்பள்ளத்துக்கு பேர் தான் என்னது, அண்டர் கட்டுன்னு பேர். இங்கே பாருங்கள், தெரியுதா. இப்போ இந்த வீட்டில் அண்டர் கட்டு எங்கே இருக்குது, இதெல்லாம் அண்டர் கட்டு தான். இது ஒரு அண்டர் கட்டு, இது ஒரு அண்டர் கட்டு, இது ஒரு அண்டர் கட்டு, இது ஒரு அண்டர் கட்டு. இந்த பீடு ஃபைனலாக எப்படி இருக்குன்னா இப்படி தான் தோற்றமளிக்கும். அதாவது 2 பக்கத்தில் என்ன பண்ணும், குழிகள் கிரியேட் ஆகும், சரியா, வரிப்பள்ளங்கள். அந்த வரிப்பள்ளத்துக்கு பேர் அண்டர் கட்டுன்னு பேர், ரைட்டா. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற டிஃபெக்டோட பேர் கிராக்குன்னு பேர். இப்போ இந்த கிராக்குக்கு தமிழில் என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா விரிசல்கள் அப்படின்னு பேர். இந்த விரிசல்கள் பார்த்திங்கன்னா வெல்டிங் அடிக்கும் போது 2 வகையில் ஏற்படுது. ஒன்று ஹாட் கிராக், அதாவது வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய கிராக். அதிகப்படியான வெல்டிங்கின் போது ஜாப் மேலே செலுத்தப்படுகிற அதிகப்படியான வெப்பத்தின் மூலமாக கிராக் உண்டாகுது. இன்னொன்று கோல்டு கிராக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது வெல்டிங்கை அடித்து முடித்ததுக்கு பிறகு அந்த ஏற்பட்ட செலுத்தப்பட்ட வெப்பமானது உடனடியாக குறைக்கப்படக்கூடாது. எப்படி குறைக்கணும், கிராஜுவலாக டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு உடனே குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளேயோ இல்லை வேறு ஏதாவது பண்ணி நம்ம உடனே குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா என்ன ஆகும், ஒரு கிராக் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரியா. அப்போ கிராக்கு 2 விதத்தில் ஏற்படுது. ஒன்று ஹாட் கிராக், இன்னொன்று கோல்டு கிராக். சரி, ரைட்டு. இப்போ நம்ம பார்வைக்கு வெல்டிங் அடிக்கும் போது நம்மளோட பார்வைக்கு 2 விதமான கிராக்கு நமக்கு தெரியும், சரியா. 2 விதமான கிராக்கு நம்ம கண்களுக்கு தெரிகிற மாதிரி கிராக் ஏற்படும். அது 2 விதத்தில் இருக்குது. அதாவது பீடோட நீல வாக்கில் ஒரு கிராக் ஏற்பட்டுச்சுன்னா அது பேர் லாங்கிடியூடினல் கிராக், சரியா. பீடோட நீள் வசத்தில் ஒரு விரிசல் உண்டானுச்சு, இந்த இருக்குல்ல நீள் வசத்தில் ஒரு விரிசல் உண்டானுச்சுன்னா அது பேர் என்னது, லாங்கிடியூடினல் கிராக். குறுக்கு வசத்தில், சரியா, குறுக்கு வசத்தில் ஒரு கிராக் உருவானுச்சுன்னா அது பேர் என்னது, டிரான்வர்ஸ் கிராக் அப்படின்னு 2 விதத்தில் ஏற்படும் கிராக்கு, ஓகேவா. 2 விதத்தில் பீடு மேலே உள்ள கிராக்கு இந்த 2 விதத்தில் தான் தோற்றமளிக்கும், சரியா. இதை தவிர்த்து வேறு எங்கேயும் கிராக் ஏற்படாதா அப்படின்னு கேட்டாக்கா ஏற்படும். வெல்டிங் அப்போ ரொம்ப வெப்பத்தை நம்ம செலுத்தினோம்னா அது ஒரு எல்லையை மாரி என்ன பண்ணும், ஜாபையும் அந்த ஜாப் பிளேட்டையும் என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். அப்படி அஃபெக்ட் பண்ணும்போது ஜாபோட சர்ஃபேஸ்லேயோ, அதாவது பிளேட்டோட சர்ஃபேஸ்லேயோ இல்லாட்டினா ரூட் பகுதிக்கு அருகிலேயோ என்ன பண்ணலாம், கிராக் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் இந்த பீடோட மேற்பகுதியில் பார்த்தா நமக்கு கிராக் இருக்க மாதிரியே தெரியாது. இந்த ஜாப் ஓகே ஆகிடுச்சுன்ற மாதிரி தோற்றம் இருக்கும். அதாவது பீடு சூப்பராக இருக்கும், பிளேட்டில் எந்த ஒரு விரிசலும் இருக்காது, எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இன்டர்னலாக இந்த பீடுக்கு உள்ளர, சரியா, பீடோட உட்பகுதியில் இன்டர்னல் கிராக், சரியா, உட்பகுதியில் இன்டர்னலாக ஒரு கிராக்கு உண்டாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, சரியா. இது எப்படி ஏற்படுது, இந்த கிராக்கு
ஒன்று வந்து அதிகப்படியான வெப்பத்தின் மூலமும் அந்த அதிகப்படியான வெப்பநிலையை உடனே குறைக்கும் போது என்ன பண்ணுது, கிராக்கு ஏற்படுது. சரியா? கிராக் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணியாக இருக்குது ஹைட்ரஜன் கேஸ். சரியா? ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகிறதுனால தான், ஹைட்ரஜன் கேஸ் வந்து பீடுக்குள்ளே ஃபார்ம் ஆகிறதுனால மட்டும்தான் இந்த கிராக்குன்றது உண்டாகுது. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளோ ஹோல் அல்லது போரோசிட்டின்னு சொல்கிறோம். அதாவது ப்ளோ ஹோல் வந்து இந்த காட்டியிருக்கேன். ப்ளோ ஹோல் போரோசிட்டி அப்படின்றது என்னென்னு காட்டியிருக்கேன். ப்ளோ ஹோல் அல்லது போரோசிட்டி இது எதனால் ஏற்படுது அப்படின்றத போன வீடியோவிலே பார்த்தோம். அதாவது வாட்டர் வேப்பர்னால தான் என்ன ஆகுது, ப்ளோ ஹோல்ஸ் ஏற்படுது. அதாவது ஹைட்ரோ கார்பன் ஃபார்மிங், ஹைட்ரோ கார்பன், அதனால தான் என்ன ஆகுது, ப்ளோ ஹோல்ஸு இல்லை போரோசிட்டி ஏற்படுது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ எல்லார் வீட்லேயும் சுடு தண்ணி வந்து போட்டிருப்பீங்க. சரியா? இனிமேல் அந்த சுடு தண்ணியை நல்லா கவனிங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதை சூடு பண்ணும் போது என்ன ஆகும்னா, சின்ன சின்னதாக குட்டி குட்டி பபுள்ஸாக என்ன பண்ணும், மேலே எழுந்து வந்து அது வெடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புகை வந்து வெளியாக ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக அந்த பபுள்ஸ் எல்லாம் எதை சுமந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற ஒரு கேஸை சுமந்துக்கிட்டு தான் வெளில வருது. ஹைட்ரோன்னா ஒன்றும் இல்லை, ஹைட்ரோன்னா வாட்டர். சரியா? கார்பன்னா அந்த வேப்பர், கரி போன்ற புகை. சரியா? கரியை கொண்ட ஒரு கேஸு. ஓகேவா? அந்த கேஸ் வந்து என்ன ஆகும், சிறுதுணிலேயே வெளியாகும். இரும்பை ஹீட் பண்ணும் போதும் இதே சேம் ஹைட்ரோ கார்பன் இதுலேயும் ஃபார்ம் ஆகுது. அந்த ஹைட்ரோ கார்பன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுடுதண்ணியில் வர்ற குட்டி குட்டி பபுள்ஸ் மாதிரியே இதுலேயும் குட்டி குட்டியாக பபுள்ஸ் வந்து என்ன ஆகும், வெளியாக ஆரம்பிக்கும். அதாவது இந்த மோல்டன் மெட்டல் வந்து நம்ம கொடுக்குற மோல்டன் மெட்டல் உள்ளே வந்து இப்படி சுத்தம் பார்த்துருக்கீங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். வெல்டிங் பண்ணும்போது சுற்ற ஆரம்பிக்கும் போது அதில் வந்து சின்ன சின்ன பபுள்ஸாக க்ரியேட் ஆகும். அந்த பபுள்ஸ் வந்து மேலே எழுந்து வெளியாகி போயிடணும் வெளியில். இந்த பபுள்ஸ் மொத்தமாக என்ன ஆகணும், மேலே வந்து வெடித்து அந்த புகையெல்லாம் முழுமையாக வெளியாகிடணும். எதுக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலே வந்து வெல்டிங் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு அந்த எலக்ட்ராடை வந்து அடுத்த இடத்துக்கு நவுத்தும் போது பார்த்திங்கன்னா, மேலே வந்து கருப்பு கலரில் ஒரு ஸ்லாக் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்லாக் கவரிங் வந்து அந்த மோல்டன் மெட்டலை மூடுறதுக்குள்ளே இந்த கம்ப்ளீட்டாக இந்த ஹைட்ரோ கார்பன் ஃபுல்லாக இந்த பபுள்ஸ் ஃபுல்லாக கிளியரப் ஆகி வெளியாகிடணும். அப்படி வெளியாகாமல் உள்ளே சிக்கிக்கும் போது இந்த போரோசிட்டி அப்படின்ற இந்த டிஃபெக்டும் இந்த மாதிரியான ப்ளோ ஹோல்ஸும் க்ரியேட் ஆகும். ப்ளோ ஹோல்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காற்று பைகள் எல்லாம், சரியா, இந்த காற்று பைகள் எல்லாம் அந்த மோல்டன் மெட்டலில் மோல்டன் மெட்டல் எந்த பகுதியானது, இந்த உருகிய உலோக தேக்கத்தில் எந்த பகுதியானது காற்று வெளியேற்றத்துக்கு உகந்த பகுதியாக இருக்கோ, அதாவது ரொம்ப இலகுவான மெட்டலாக இருக்கோ, டைட் ஆகாமல் ரொம்ப இலகுவாக இருக்கோ, அந்த பாதையை தேர்ந்தெடுத்து மேலிருந்து வெளியாகும் போது ஒரு ஓட்டையை போட்டு வெளியாகிடும். ஓகேவா? அது வந்து ரூட் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அதாவது இந்த பகுதியில் ஏற்படுற ஒரு காற்று பையானது அது தேர்வு பண்ணும் எந்த பகுதி வழியாக நம்ம வெளியாகணும்னு. போன பாடத்தில் பார்த்துருப்போம், அந்த புழுக்கள்லாம் வெளியாகிறத நம்ம காட்டியிருப்போம். எந்த சைடு வந்து மண் வந்து இலகுவாக இருந்துச்சோ அந்த பகுதி வழியாக புழு வந்து வெளியானுச்சு பார்த்தோமா. அதே மாதிரி இந்த மோல்டன் மெட்டலில் எந்த பகுதியானது காற்று வெளியேற்றத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதோ அந்த பகுதியை செலக்ட் பண்ணி என்ன ஆகிடும், இந்த மாதிரி ஓட்டையாக போட்டுட்டு வெளியாகிடும். அந்த ஓட்டெல்லாம் என்ன ஆகணும், இந்த மோல்டன் மெட்டல் வந்து திருப்பி அந்த ஓட்டையை வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு தேவையான டைம் கொடுத்து அந்த ஸ்லாக் வந்து மூடுனுச்சுன்னா நம்ம பீடு வந்து இந்த ப்ளோ ஹோல்லேருந்தும் போரோசிட்டிலேருந்து தப்பிச்சிடும். அப்படி இல்லாமல் வெகு விரைவிலேயே இந்த மோல்டன் மெட்டல் வந்து அப்படியே டைட்டப் ஆகி நல்லா சாலிட் ஆகிடுச்சுன்னா அந்த போரோசிட்டியும் ப்ளோ ஹோலும் அப்படியே நம்ம வீட்டிலே தங்கி போயிடும். ஸோ அது வெளிப்பார்வைக்கு அந்த ஸ்லாக் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு பிறகு நமக்கு இப்படி தான் தெரியும். ஓகேவா? அதாவது இது வந்து ப்ளோ ஹோல்ஸு. இப்போ இந்த உள்ளே தங்கியிருக்கு பாருங்க, காற்று பைகள்லாம் உள்ளே சிக்கியிருக்குல்ல, இதெல்லாம் என்னது, போரோசிட்டின்னு சொல்கிறோம். சரியா? சின்ன பபுள்ஸாக உள்ளே சிக்கியிருக்கிறதுக்கு பேரெல்லாம் போரோசிட்டி. அதுவே அந்த காற்று பைகள் மோல்டன் மெட்டலுக்குள்ளே ட்ராவல் ஆகி ஒரு இடத்த வெளியாகுதில்ல, அதாவது இந்த காற்று பை வந்து இப்படியே ட்ராவலப் ஆகி வீடோட மேல் பகுதியில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு இப்படி வெளியானுச்சுன்னா வைங்களேன், இதான் என்னது, ப்ளோ ஹோல்னு சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இதான் என்னது, ப்ளோ ஹோல்னு சொல்கிறோம். ரைட்டா? இதான் பீடுனாக்கா இந்த காற்று பை வந்து இந்த இடத்துலலாம் வெளியாக முடியல, டைட் ஆகிடுச்சு மெட்டலு, அதெல்லாம் என்ன பண்ணுது,
இந்த ஓட்டை இந்த பபுள்ஸ் வந்து இந்த வழியால் ட்ராவல் பண்ணி என்ன ஆகுது, இந்த இடத்த தேர்வு பண்ணி இது வழியால் என்ன ஆகிடுது, அப்படியே வெளியாகிடுது. ஓகேவா? வெளியானதுக்கு பிறகு இந்த ஓட்டை வந்து இந்த மோல்டன் மெட்டலால் இந்த ஓட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிரப்பப்பட்டு இந்த பாதையே இல்லாமல் ஆயிடுச்சுன்னா நம்ம மெட்டல் ஒரு ஸ்ட்ராங்கான இணைப்பு வந்து நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி நடைபெறாமல் இந்த ஓட்டையும் இந்த குழாய் போன்ற ஓட்டையும் இந்த சின்ன சின்னதாக இருக்கிற பபுள்ஸும் உள்ளேயே சிக்கிக்கும் பட்சத்தில், காற்று துவாரங்களாக சிக்கிக்கும் பட்சத்தில் அது பேர் என்னென்னு சொல்கிறோம், உள்ளே சிக்கியிருக்கிற சின்ன சின்ன பாக்கெட்ஸ், ஏர் பாக்கெட்ஸை போரோசிட்டின்னும், இந்த மாதிரி ஓட்டையாக போட்டு வெளியான பகுதியை ப்ளோ ஹோல்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஃபெக்டோட பேர் ஸ்லாக் இன்க்ளூஷன். ஸ்லாக்னா என்னென்னா, ஸ்லாக்னா பேர் அழுக்கு. அதாவது ஸ்லாக்னா என்னென்னு சொல்லுவோம், அழுக்குன்னு சொல்லுவோம். தமிழில் என்னது, அழுக்கு. சரியா? அழுக்கு உட்புகுதல். என்னது, அழுக்கு உட்புகுதல். நம்ம வெல்ட் அடிக்கிற பீடுக்குள்ளே என்ன ஆகும்னா அழுக்கு உள்ளே பூந்துருச்சு, ஸ்லாக் உள்ளே பூந்துருச்சு. ஸ்லாக்னா என்னது, அழுக்கு. சரியா? அது மண்ணாக இருக்கலாம், இல்லை ஒரு க்ரீஸாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவும். அந்த வெல்டிங் அடிக்கிற இடத்துல என்ன மட்டும்தான் இருக்கணும், நம்ம செலுத்தக்கூடிய சுத்தமான உலோகம் மட்டும்தான் இருக்கணும். அந்த உலோகத்தை தவிர்த்து எக்ஸஸாக ஃபாரின் மெட்டீரியல் ஏதாவது உள்ளே பூந்துருந்துச்சு, உள்ளே அந்த பீடுக்குள்ளே நுழைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது பேர் என்னது, ஸ்லாக் இன்க்ளூஷன். அழுக்கு உள்ளே பூந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா? இப்போ அந்த அழுக்கு வந்து எது எது வழியாலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எலக்ட்ராடு சுத்தம் இல்லாத எலக்ட்ராடாக யூஸ் பண்ணுறது. சரியா? அழுக்கு நிறைஞ்ச எலக்ட்ராடாக யூஸ் பண்ணுறது. நம்ம வெல்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பிளேட்டை வந்து சரியாக க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சு வெல்ட் அடிக்கிறது, அழுக்கோடையே வச்சு வெல்ட் அடிக்கிறது. ஓகேவா? இது மாதிரியான தவறுகள்லாம் செய்யும்போது அழுக்கோடையே இருந்துச்சுன்னா என்னது, இப்போ சாதாரணமாக ஒரு மெட்டலை பார்த்திங்கன்னா நம்ம மண்ணிலையோ தரையிலையோ இது மாதிரி தான் வச்சுருப்போம். ஓகேவா? அப்படி எடுத்துகிட்டு வந்தது பிறகு அந்த மெட்டலை வந்து வெல்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சு வெல்டு பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வெல்டிங்க்கு சம்மந்தமற்ற அழுக்குகள் இருக்குல்ல, மண்ணாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது க்ரீஸாக இருக்கலாம், இல்லை இது மாதிரி வெல்டிங்க்கு சம்மந்தம் இல்லாத அழுக்கு பொருட்கள் எதாவது இருந்துச்சுன்னா அது அந்த நம்ம வீடுக்குள்ளே உள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெல்ட் அடிக்கும் போது உபயோகப்படுத்துகிற எலக்ட்ராடு வந்து சரியான புகையை தரலை, அதாவது ஷீல்டிங்கை ஏற்படுத்தலை, கவச வாயுவை ஏற்படுத்தலை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும், வெளிக்காற்றுலேருந்து வரக்கூடிய தேவையற்ற அழுக்கு பொருட்கள் அதுவும் என்ன ஆகக்கூடும், உள்ளே வந்து வீடுக்குள்ளே நுழையக்கூடும். அப்படி நுழைஞ்சதுன்னா அதெல்லாம் என்ன க்ரியேட் பண்ணணும், ஸ்லாக் இன்க்ளூஷனை க்ரியேட் பண்ணணும். அதாவது அழுக்கு உட்புகுதலை ஏற்படுத்தும். ரைட்டா? புரிஞ்சுதா? எட்ஜ் பிளேட் மெல்டட் ஆஃப் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இணைக்கப்பட வேண்டிய உலோகங்களுக்கு 2 விதமான எட்ஜுகள் இருக்குது. ஒன்று தொடக்கத்தில் இருக்கும், இன்னொன்று முடிவில் இருக்கும். இந்த தொடக்கம் முடிவு இது ரெண்டுத்துலேயும் எலக்ட்ரானோட இயக்கத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அதாவது எலக்ட்ரானை தேவையில்லாமல் உயர்த்தக்கூடாது. எலக்ட்ரானோட ஊசல் இயக்கத்தை இந்த டோ லைனுக்குள்ளே தான் நம்ம பார்த்துக்கணும். சரியா? இந்த டோ லைனுக்குள்ளே தான் எலக்ட்ரானோட இந்த ஊசல் இயக்கம் இருக்கணும். அதுபோக வெல்டோட தொடக்கத்துலேயோ முடிவுலையோ எலக்ட்ராடை ரொம்ப உயர்த்தி பிடிச்சிடக்கூடாது. உயர்த்தி பிடிச்சோம்னா அப்படியே அந்த ஆர்க்கானது விரிஞ்சு எரிய தொடங்கும். அதுமாதிரி விரிஞ்சு எரிய தொடங்கும் போது என்ன ஆகும்னா இந்த டோ புள்ளிகள் ரெண்டுமே உருகி போயிடும். அதாவது பிளேட்டோட முனைப்பகுதிகள் ரெண்டுமே என்ன ஆகிடும், உருகி போயிடும். அதாவது இது எதனால் ஏற்படுது, இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கலை அப்படின்ற மாதிரி தான் கதை. இதில் என்னென்னா வெல்டிங்கை தொடங்கினவங்க இங்கேருந்து இது வரைக்கும் சரியாக பண்ணவங்க, நம்ம தான் இவ்வளோ தூரம் சரியாக அடிச்சிட்டோமே, நம்ம இதுக்கு மேலே எதுக்கு கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லி எலக்ட்ராடை தூக்கும் போது என்ன ஆகும்னா அது வரைக்கும் பொறுமையாக எரிஞ்சிக்கிட்டு இருந்த ஆர்க்கு விரிஞ்சு எரிய தொடங்கும். அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்ற தொடங்கும். அந்த அதிகப்படியான வெப்பம் என்ன பண்ணும், இந்த பிளேட்டோட எட்ஜுகளை உருக்கி வலியை செஞ்சிடும். எது வழியால், நம்ம பீடுக்குள்ளேயே என்ன பண்ணிவிடும், வலிஞ்சு வெளியாக தொடங்கிடும். இதுதான் என்னது, எட்ஜ் பிளேட் மெல்டட் ஆஃப். பிளேட்டினுடைய முனை உருகி போதல் அப்படின்ற ஒரு குறைபாடு ஏற்படுறதுக்கு காரணமாக அமையுது. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஃபெக்டோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா கான்வெக்சிட்டி கான்கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த இதில் ஜாயிண்டில் பார்த்திங்கன்னா 4 டோ இருக்கும். ஓகேவா? இங்கே ஒரு டோ இருக்குது. பட் ஜாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு இங்கே ஒரு டோ, இந்த இடத்துல ஒரு டோ, இங்கே ஒரு டோ, இந்த இடத்துல ஒரு டோ. ஓகேவா? இந்த டோவெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், ஒரு லைனை ஒன்று உருவாக்கும். தெரியுதா? இந்த டோவையும் சேர்க்கறது யார், இந்த லைன். சரியா? இது வந்து பிளேட்டோட எட்ஜுன்னு சொல்லலாம். இந்த பிளேட்டோட எட்ஜ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. சரியா?
இந்த எட்ஜு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும், மெட்டல் சாதாரணமாக நிரம்பி இருக்கணும். சாதாரணமாக ஒரு வெல்டிங்னா என்ன பண்ணியிருக்கணும், இந்த எட்ஜு வரைக்கும் தான் நிரம்பி இருக்கணும். அதாவது இந்த 2 எட்ஜுக்கு சமமாக என்ன பண்ணியிருக்கணும், நம்மளோட மெட்டலோட டெபாசிஷன் இருக்கணும். அப்படி இல்லாமல் ஓகேவா, ஓவராக மெட்டல் வந்து மேலே பொங்கி இருந்ததுன்னா, அதாவது என்னது குவியல், மெட்டல் குவியல் வந்து உலோக குவியல் ஜாஸ்தியாக இருந்துச்சு, அந்த டோ லைனுக்கு மேலேயே மெட்டல் வந்து வெளியாகி வலிஞ்சிருந்ததுன்னா அது பேர் என்னது, கான்வெக்சிட்டி. அது பேர் என்னது, உலோக குவியல். அதிகப்படியான உலோக குவியலுக்கு பேர் கான்வெக்சிட்டி. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த பீடை வந்து அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல எடுத்து காட்டியிருக்கேன். இந்த பீடு வந்து இந்த பிளேட்டெல்லாம் நவுத்தி வச்சுட்டு இந்த பீடை மட்டும் உடச்சி கையில் எடுத்து பார்த்தோம்னா அது இப்படி தான் இருக்கும். ஓகேவா, மெட்டலோட நிரப்பம் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ, ஓகேவா, நம்மளோட மெட்டலோட டெபாசிஷன் பெனட்ரேஷன் வந்து நிரப்பமானது எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் என்ன ஆகும், எக்ஸசிவ் ரூட் பெனட்ரேஷன் ஏற்படும். வேர் வரைக்கும், வேரை தாண்டிய ஊடுருவல் இருக்கும். சரியா, இதான் என்னது, இதான் வேர்பகுதி. இந்த வேர்பகுதியை தாண்டிய மெட்டல் வெளியேற்றம் ஏற்படும். இந்த தெரியுதா உங்களுக்கு? அதாவது எது வரைக்கும் நிரம்பி இருக்கணும், மெட்டலோட நிரப்பம் வந்து அதாவது ரூட் வரைக்கும் தான் நிரம்பி இருக்கணும். இது வரைக்கும் தான் உங்களோட மெட்டலோட நிரப்பம் இருக்கணும். இதை விட அதிகமாக என்ன பண்ணக்கூடாது, மெட்டலோட வெளியேற்றம் இருக்கக்கூடாது. ரூட் வழியாக கசிவு இருக்கக்கூடாது. உலோக கசிவு. சரியா, அதிகப்படியான உலோக கசிவு எங்கே ஏற்படும்னா, அதிகப்படியான டெபாசிஷன் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் என்ன ஆகும், எக்ஸசிவ் ரூட் பெனட்ரேஷன் கண்டிப்பாக ஏற்படும். அதுவே கம்மியான டெபாசிஷன், அதாவது இதுதான் டோ லைன்னா, இந்த டோ லைன் வரைக்குமே நிரப்பாமல் ரொம்ப கம்மியாக நிரப்புனீங்க, உலோக ஊடுருவல் வந்து ரொம்ப கம்மியாக எங்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அங்கெல்லாம் என்ன ஏற்படும், லேக் ஆஃப் பெனட்ரேஷன். அதாவது ரூட் வரைக்கும் கூட மெட்டல் நிரம்பாது. இதான் ரூட்டுன்னா, இது வரைக்கும் ரூட் இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் மெட்டல் நிரப்பணும். அதாவது ரூட்டு வரைக்கும், அதாவது வேர்பகுதி வரைக்கும் மெட்டல் ஊடுருவி இருக்கணும். அதே மாதிரி உச்ச வரம்பான டோ லைன் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும், மெட்டல் நிரம்பி இருக்கணும். இது ரெண்டுமே நிரம்பாமல், மேலேயும் நிரம்பாமல் அடிப்பகுதியிலையும் ஃபுல்லாக ஊடுருவல் இல்லாமல் இருந்துச்சுன்னா, மேலே வந்து பள்ளமாக இருக்குன்னா அது பேர் கான்கேவிட்டி, கீழே ஒரு ரூட்டுக்கிட்ட ஒரு பள்ளம் ஏற்படுதுன்னா அது பேர் என்னது, லேக் ஆஃப் பெனட்ரேஷன். சரியா, ஊடுருவல் போதாமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, அதாவது என்னது, டோ லைன் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும், பொதுவாக நம்ம மெட்டலானது டோ லைன் வரைக்கும் நிரம்பியிருக்கணும். இது மாதிரி ஓகேவா, இது பேர் டோ லைனு. இந்த டோ லைன் வரைக்கும் நம்மளோட மெட்டல் நிரப்பமானது இருக்கணும். அதே மாதிரி ரூட்டு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும், முழுமையாக ஊடுருவி இருக்கணும். இது பேர் என்னது, ரூட்டு, ROOT. இது பேர் ரூட்டு. இது பேர் என்னது, டோ லைன். சரியா, LINE. இது பேர் என்னது, டோ லைன். இது பேர் டோ லைனு. இது பேர் என்னது, ரூட்டு. இப்போ இந்த பீட்டில் பார்த்தீங்கன்னா டோ லைன் வரைக்கும் என்ன இருக்குது, ஃபுல்லாக நிரம்பியிருக்கு, ரூட்லேயும் ஃபுல்லாக நிரம்பியிருக்கு. இப்படி தான் பீடு இருக்கணும். இந்த பீடை உடச்சி பார்த்தா எப்படி இருக்கும், இந்த பிளேட்டோட ஈக்குவலான சைஸில் இருக்கும் பீடு. அதுவே இந்த பீடை பாருங்கள், பிளேட்டுக்கு ஈக்குவலான சைஸில் இருக்கா பாருங்கள். இது வந்து ரூட் பகுதி, இதான் அடிப்புற ரூட் பகுதியோட கோடு. சரியா, ரூட் லைன், ரூட்டுக்கு பக்கத்தில் உள்ள லைனு. இந்த லைனை தாண்டி எங்கெல்லாம் ஃபில்லப் ஆகிருக்கு, லைனுக்குள்ளே எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். சரியா, ரூட்டு வரைக்கும் சரியாக ஊடுருவாத பகுதியை பேர் என்னென்னு சொல்கிறோம், லேக் ஆஃப் பெனட்ரேஷன். ரூட்டை தாண்டி ரொம்ப மெட்டலோட வெளியேற்றம் அதிகமாக இருக்குது. சரியா, மோல்டன் மெட்டல் வந்து அந்த ரூட்டை தாண்டியும் வெளியாகிருக்கு அப்படின்னா இந்த இருக்குல்ல, இது மாதிரி வெளியே இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, எக்ஸசிவ் ரூட் பெனட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? போகிற டிஃபெக்டோட பேர் மிஸ்மேட்ச்னு சொல்கிறோம். மிஸ்மேட்ச் இது எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பட் வெல்டை பொறுத்தளவுக்கு பிளேட் எப்படி வைக்கணும், தரை மட்டத்தில் 180 டிகிரி கோணத்தில் 2 பிளேட்டையும் என்ன பண்ணியிருக்கணும், ஒரே டிகிரியில் வச்சு வெல்ட் அடிக்கணும். சரியா, இப்படி வெல்ட் அடிச்சிங்கன்னா 2 பிளேட்டும் சரியான அலைன்மெண்ட்டில் வச்சு வெல்ட் அடிச்சிங்கன்னா அது ஒரு ரைட்டான வெல்டு, கரெக்டான வெல்டு. சரியா, அதுவே வெல்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டை முன்னாடி வைக்கிறது, ஒரு பிளேட்டை என்ன பண்ணுறது கொஞ்சம் பின்னாடி வைக்கிறது, அதை முன்ன பின்ன தள்ளி வைக்கிறது, மேலும் கீழுமாக வைக்கிறது, ஒரு பிளேட்டை மேலேயும் ஒரு பிளேட்டையும் தாழ்ந்து இருக்க மாதிரி வச்சு ஒரு இணைப்பை ஏற்படுத்துனீங்கன்னா அது பார்க்குறதுக்கு தோற்றம் இப்படி தான் இருக்கும். இந்த தோற்றம் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா? இது வந்து ரைட் அலைன்மெண்ட். சரியா, 2 பிளேட்டையும் சரியான அலைன்மெண்ட்டில் வச்சு வெல்ட் அடிச்சிருக்கீங்க, அதனால் இது என்னது, ரைட் அலைன்மெண்ட். இது ராங் அலைன்மெண்ட், மிஸ் பண்ணிட்டீங்க. அதாவது என்னது, ஸ்டார்டிங்லேயே வெல்ட் அடிக்கிறது தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டை நல்லா கவனிக்கணும். பிளேட்டை சரியாக வச்சுருக்கோமா, பிளேட்டு வந்து தரைப்பகுதிக்கு சமமாக இருக்குதா, சமமாக வச்சு தான் வெல்ட் அடிச்சிருக்கோமா, சர்ஃபேஸ் பிளேட்டில் வச்சு பார்க்கணும். 2 பிளேட்டை என்ன பண்ணணும்,
டாக் அடிச்சுட்டு கொண்டு போய் சர்ஃபேஸ் பிளேட்டில் வச்சு பார்க்கணும். பிளேட்டையும் சர்ஃபேஸ் பிளேட்டில் வச்சு ரெண்டுமே சமமாக தான் இருக்குதா, ரெண்டுமே 180 டிகிரி கோணத்தில் தான் இருக்குதா, அதாவது இது மாதிரி தான் இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு அந்த டிகிரிஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், வெல்டிங் அடிக்க தொடங்கணும். அப்படி இல்லாமல் ஆரம்பத்துலேயே மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த அலைன்மெண்ட்டு செட்டப்பில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி அலைன்மெண்ட் வராமல் இந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வெல்ட் அடிச்சிட்டிங்கன்னா அது பேர் தான் என்னது, மிஸ் மேட்ச்னு பேர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பேட்டர்ஸ் டிஃபெக்ட் பார்க்க போகிறோம். ஸ்பேட்டர்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேட்டில் இந்த பீடுக்கு பக்கத்தில் புள்ளியாக என்ன இருக்கும், புள்ளியாக என்ன இருக்கும், மெட்டல் வந்து சிதறி இருக்கும் ரெண்டு பக்கமும். சரியா, இது மாதிரி என்ன இருக்கும், புள்ளியாக என்ன பண்ணியிருக்கோம், மெட்டல் வந்து சிதறி இருக்கும். இது பேர் என்னது, உலோக சிதறல்கள்னு பேர். இது பேர் என்னது, ஸ்பேட்டர்ஸ். என்னது, ATTERS, ஸ்பேட்டர்ஸ். ஓகே, ஸ்பேட்டர்ஸ்னால் என்னது, உலோக சிதறல்கள். இது பொதுவாக எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாங் ஆர்க். சரியா, வெல்டிங்கின் போது, ஆர்க் வெல்டிங்கின் போது எலக்ட்ராடை வந்து அதிகப்படியான உயரத்தில், சரியா, மீடியம் ஆர்க்கை மெயின்டைன் பண்ணாமல் அதை 3 mm டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாமல் அதை தாண்டி எலக்ட்ராடை உயர்த்தி பிடிக்கும்போது என்ன ஆகுது, இந்த உலோக சிதறல்கள் ஏற்படுது. பொதுவாக உலோகம் வந்து எப்போ சிதற தொடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான வெப்ப உணர்ச்சி அந்த உலோகத்துக்கு ஏற்படும் போது அது என்ன பண்ணும், ஒரு கண்ட்ரோல்டான ஃபில்லப்பில் இருக்காது. ஓகேவா, நம்ம வந்து லாங் ஆர்க் கொடுக்கும்போது அதிகப்படியான வெப்பம் ஏற்படுறதுனால என்ன ஆகும், உலோகம் டார்கெட்டில் போய் விழுவாது. டார்கெட்னா என்னது, இதை பொறுத்தளவுக்கு, இந்த வெல்டிங்கை பொறுத்தளவுக்கு டார்கெட்னா என்ன, இந்த ரூட் கேப். நம்ம வந்து இந்த ரூட் கேப்புக்குள்ளே தான் மெட்டலை செலுத்தணுமே தவிர ரூட் கேப்புக்கு வெளியில் கிடையாது. அதை நம்ம கரெக்டாக உணரணும். அப்போ என்ன பண்ணணும், நம்மளோட எலக்ட்ராடை வந்து சரியான உயரத்தில் பிடிச்சோம்னா மெட்டல் வந்து ஒரு கண்ட்ரோல்டாக நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ரூட் கேப்புக்குள்ளே புகுத்த முடியும். அப்படி அதில் மிஸ் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ராடை கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சிட்டோம்னா நம்ம கண்ட்ரோல்டாக என்ன பண்ண முடியாது, உள்ளே ஃபில்லப் பண்ண முடியாது. அது பேர் தான் என்னது, ஸ்பேட்டர்ஸு. மக்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். பை பாய்.